ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மே மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவும் இல்லாத நிலைமையில ஒரு நல்ல மாதமாகத்தான் மே மாதம் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு ராசியிலேயே 5ஆம் அதிபதியாகிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட சூரியன் 2ஆம் பகுதிக்கு தான் வருகிறார். ஐயா, இந்த மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு குரு போகிறாரே, அதனால ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துடுமான்னு பார்த்தா, உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்க போவதும் பெருசா ஒன்றும் கஷ்டங்கள் வந்துடாது. என்ன கொஞ்சம் அடிக்கடி நான் சொல்றது மாதிரி செலவுகள் இப்போது விரயச்சனை இப்போது உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. விரயச்சனை ஆரம்பித்தாலே ஏதேனும் ஒரு நிலையில செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா செலவுகளுக்கேற்ற வருமானங்களும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏழரைச்சனை ஆரம்பித்ததால் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. முதல் 2.5 வருடங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த செலவுகளின் மூலமான சுப விஷயங்கள், நற்பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம். வீட்டிற்கு தேவையான ஏசி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் இதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் வாங்குறது, வீட்டிலேயே ஒரு நிலையில சுப விஷயங்கள் நடப்பது. செலவு செஞ்சுதான் கல்யாணம் பண்ண முடியும், செலவு செஞ்சுதான் வளைகாப்பு பண்ண முடியும், செலவு செஞ்சுதான் குழந்தைகளுக்கு பர்த்டே மாதிரியான காதணி விழா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா? அப்ப செலவுகளுக்கான அடிப்படை விஷயங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் ஒரு 3-4 மாசமாகவே 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சனாகி பாபத்துவமாக இருந்த நிலைமையில புதன் கடுமையான கெடுபலன்களை, கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம் போன்ற அமைப்புகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. ஒரு 3-4 மாசமாகவே புதனால எந்த விதமான நல்ல பலன்களும் மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. இந்த மே மாதம் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே 6ஆம் தேதியே அப்படியே புதன் உங்களுடைய ராசிக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய நல்லது. கடன் தொல்லையில அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, வருமான குறைவுகள் இருந்தவங்க, வேலையில கொஞ்சம் நிம்மதி இல்லாம ஒரு டென்ஷன், டார்ச்சர், மன அழுத்தம், நைட் ஷிஃப்ட் போடுறாங்க அல்லது பிடிக்காத ஒரு முதலாளி கிட்ட, பிடிக்காத ஒரு மேலதிகாரிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மே மாதம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிற்கு சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதுலயும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் இருக்கக்கூடிய தன்மை, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலைமையை விட்டு விலகி போவதால் இந்த மாதமே ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது. மேஷத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் நல்ல விதத்தில் இருக்கும். ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு 6, 8, 10 போன்ற பாவங்களோடு தொடர்பு கொள்வார். அப்ப என்னன்னா, வேலையில இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாத நிலைமை, ஒரு பதவி உயர்வு, அதாவது சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காத ஒரு அமைப்பு, வேலையில டார்ச்சர் இருந்தது, மேலதிகாரியால ஒரு டார்ச்சர் அமைப்புகளை அனுபவிக்கிறேன், எனக்கு பிடிச்சமான வேலையில் இல்லை, என்னுடைய தகுதியான வேலையில் இல்லை, இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த 2ஆம் இடத்து குறுப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நிலைகள், குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு இந்த ஒரு வருஷத்துல இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேண்டியது கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் இந்த மாதம் மே மாதம் இருக்காது. 3, 11ஆம் இடங்கள்ல மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது பெரிய அமைப்பு. 11ஆம் இடத்திற்கு சனி வந்து விட்டார். இந்த 3, 11ஆம் இடங்கள்ல பாவர்கள் அமர்ந்தாலே அவர்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில எது எது தேவை அப்படிங்கிறதுக்காக சில பல விஷயங்களை செய்றீங்க இல்லையா, அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல எனக்கு பணம் தேவை, எனக்கு கணவன் மனைவி போன்றவைகள் தேவை, குடும்பம் தேவை, நட்பு தேவை, காதல் தேவை, வேலை தேவை,
வியாபாரம் தேவை, பணம் தேவை என்கின்ற மாதிரியாக ஒரு தேவையை இலக்காக வைத்து செயல்படுறீங்க இல்லையா, அந்த தேவைகளுக்கான இலக்குகள்லாம் நல்ல விதத்தில் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு 3-11 இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நல்ல விதமாகவே நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு 2 வருஷ காலத்திற்கு வருடாந்திர கோள்கள் நல்ல விதமாக அமைகின்ற காரணத்தினால் நல்ல அமைப்புகள் மட்டுமே அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது இருக்காது. இன்னும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு தன்மையில தான் இருக்கிறாரு. ஆக எந்தெந்த அமைப்புகள் தேவையோ அவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளில் கல்வி வேலை மேன்மைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு இந்த வருஷமே கல்யாணம் நடப்பதற்கான உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல அமைப்புகள், நீங்க தான் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ரிஷபத்திற்கு நல்ல மாதம் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக அப்படியே குரு பகவான் ராசியில வந்து உட்கார்றார். இது ஒரு நல்ல அமைப்பு. ராசி சுபத்துவத்தை அடைகிறது. ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி. 6ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா மே மாதம் 6ஆம் தேதி கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அமைப்புகள்ல நீச்சம் என்கின்ற ஒரு வக்ரம், நீச்சம், பலவீனம், அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை அடைந்திருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் மே 6ஆம் தேதியிலிருந்து வெளியே வந்துடுறார். அப்போ ஒரு 3-4 மாசமா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை உறுத்திக்கிட்டு இருந்ததோ, எதுல நீங்க கடுமையான கஷ்டத்தில் இருந்தீங்களோ, கலக்கத்தில் இருந்தீங்களோ, எதை செய்ய முடியலன்னு இருந்தீங்களோ, இது எல்லாமே அப்படியே தவிர்க்கப்படக்கூடிய, இதுல இருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து மிதுன ராசிக்காரர்கள் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாகுதுங்க. 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பது, அவரோடு போய் அங்கே ராசிநாதன் சேருவது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. தாய்மாமன் வகையரா, தாய்மாமன் வழிகளில், மாமன் வழிகளில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், 3 மாதங்களா தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இப்போது அப்படியே பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. 15ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நல்ல அறிமுகங்கள், நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. தேடி போனாலும் கூட உதவிகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் போகாமலேயே உதவிகள் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. பெரிய கிரகங்கள்லாம் சாதகமாகவே இருக்கிறது. ராசி ஒளித்தன்மை பெற்றாலே பெரிய நல்லவைகள் நடக்கும். 12ஆம் இடத்திலிருந்து ஏகப்பட்ட விரயங்களை கடந்த இந்த 1 வருஷமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் இயக்கம் 12ஆம் இடத்தில் இருந்ததால் சரிவர எந்த ஒரு நன்மைகளும் நடக்கல. கடன்களில் போய் மாட்டிக்கிட்டீங்க, தேவையில்லாத கடன்களில் போய் மாட்டிக்கிட்டீங்க. எல்லா நிலைமைகளும் கொஞ்சம் ஒரு கடினமான அமைப்புகளில் இருந்தது. அவைகள் எல்லாம் இனிமேல் இந்த மே மாதத்திலிருந்து படிப்படியாக தீரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் விலகிவிட்டன. இனிமேல் நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை அம்சங்களை இந்த மே மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். எதில் சம்பாதிக்க முடியும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்போல் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக கிடைக்கிறது. ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வி, கேள்வி மேன்மைகள், கணிப்பொறி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல வேலை கிடைத்தது போன்ற சுபமான மாதமாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்கும் இந்த மே மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, பெரிய அளவில் நல்லா இருக்கும். இப்போ அஷ்டமச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து எதுவும் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மனசும் உடம்பும் இதமாக, அமைதியாக, சாந்தமாக, இன்பமாக இருப்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். இதுதான் ஒரு ஆரம்ப மாதம்னே சொல்லுவேன். நீங்களே ஃபீல் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நம்மளும் கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், கிணத்துக்குள்ளே கிடக்கிறவங்க மேலே ஏறி வந்துட்டான்றதை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 2ஆம் அதிபதி இப்போது மாதத்தின் முதல் நாட்கள் 15 நாட்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்திற்கு போகிறார். சூரியன் போன்ற பாவர்கள் 10-11ஆம் இடங்கள்ல நல்ல வலுவான நன்மைகளை செய்வாங்க. அப்ப இன்னும் ஒரு 30-45 நாட்களுக்கு சூரியனால் உங்களுக்கு ஏதேனும் ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. இது அவரவர்களுடைய அந்தந்த ராசிக்காரர்களுடைய ஜாதக அமைப்பின்படி நடக்கும். தந்தையால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு அதிகாரிகளால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் நடக்காம இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஒரு அரச விரோதம் என்று சொல்ல
சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரி மூலமாக ஏதேனும் பிரச்சனைகளை ஆரம்பித்தவர்கள், இது போன்ற ஒரு கவர்மெண்ட்ல பில்லு நிற்குது, கான்ட்ராக்டா இருக்கேன், அதா இருக்கிறேன், இதா இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 45 நாள் மிகப்பெரிய நல்ல அமைப்பு சூரியனால கிடைக்கும். ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். ராசியில இருந்த அஷ்டமச்சனை விலகி இப்போது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டே வருகின்றன. குருப்பெயர்ச்சி 12ஆம் இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல குருப்பெயர்ச்சி பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துறாரு. சுப செலவுகளை கொடுக்கும். செலவுகள் இருக்குனாலே வருமானம் வரணும் இல்லையா? கடகராசிக்காரர்கள், அதிலும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பிரட்டி எடுத்துருச்சு. புனர்பூசம் 4ஆம் மாதத்தையும் சேர்த்து தான் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் பண வருமானம் எதுவுமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது செலவுகள் அதிகம் வந்து அதற்கேற்ற வருமானங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடியது. வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடியது, நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய, இப்போதிலிருந்தே படிப்படியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மே மாதம் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கண்டிப்பா உண்டுங்க. அஷ்டமச்சனையை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியின் மூலமாக அஷ்டமச்சனை வேதையை அடைகிறது. அதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல வர்றாரு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் 15ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதுவும் பெரிய நல்ல நன்மை. கடந்த காலத்துல ஒரு மாத 2 மாத காலமாக வருமானமே சரியா இல்லையே என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் இருந்தவர்களுக்கு 2-11 அதிபதியான புதன் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். ஒரு 3 மாசமா புதனுடைய இயக்கம் உங்களுக்கு நல்லா இல்லை. 8ஆம் இடத்துல மறைஞ்சு ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்துன்ற ஒரே குழப்பத்தில் போய் கிடந்தார். அதனால ஒரு 3 மாத காலமாக பண விஷயத்துல திருப்தி நிறைவுகள் போன்றவைகள் இல்லாமல் இருந்தவர்கள், என்னுடைய பணமே போய் மாட்டிக்கிச்சு, வட்டி கட்ட முடியல, அதை கட்ட முடியல, இது கட்ட முடியல, கொடுத்த இடத்துல திரும்பி வரல, நான் ஒன்று நினைச்சு கொடுத்தேன், அது ஒன்றா போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த கால்குலேஷன் வேற மாதிரி போயிடுச்சு என்கின்ற யோசனை அமைப்புகளில் இருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து புதன் அப்படியே 9ஆம் இடத்திற்கு மாறுவதால் அதன் மூலமாக 2, 11, 9 போன்ற தொடர்புகள் கிடைப்பதால் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல மாசங்க இந்த மாசம். பிற்பகுதி ஒரு 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் மே மாதத்துல தொட்டது துலங்கும், பணம் நல்லா வரும். அதனால எது எங்கெங்க கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கடகடன்னு அந்த முயற்சிகளை சீக்கிரம் வைங்க. பணம் வருதுன்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப நீங்க எந்த அளவிற்கு பண விவகாரங்களில் முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கண்டிப்பாக இப்போது கிடைக்கும். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஏற்கனவே கொடுத்து வைக்கப்பட்டிருந்த பணம் வாங்க வேண்டிய அமைப்புகள் எல்லாமே முழுதாக மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் பணம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு சூரியன் போவதால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். தலைமை பதவி சில பேருக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் தானே அது, தலைமை பதவி கிடைக்கும். புதிய தலைமை வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்காரர்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீங்க சொல்லி அந்த வேலை கரெக்டா நடக்கக்கூடிய நிலைமை என அனைத்து தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக அரசியல் சார்ந்தோருக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்து உண்டுங்க. ஒரு 3-4 மாசமாவே, சில வாரங்களாகவே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல நீச்சனாகி பாபத்துவமாக சனிராகுவோடு சேர்ந்திருந்தார் இல்லையா? ஒரு செயலற்ற தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தது. எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ரிசல்ட் இல்லையே. இந்த வடிவேலு ஜோக்குல சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நிறைய கன்னிராசிக்காரர்கள் இருந்தீர்கள். அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் அவர் நீச்சத்தன்மையிலிருந்து வெளியே போவதால் நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பா இருக்குதுங்க. பெரிய நல்லவைகளை இனிமேல கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல 2 பயிற்சி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்திற்கு மாறினாலும் 10இல் குரு பெரிய சோதனைகளை
கண்டிப்பா கொடுக்க போறது இல்ல. 10ல குரு பதவியை பறிப்பார் அப்படின்ற இதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் நினைக்க வேண்டாம். அப்படியே பதவியை பறித்தாலும் சிறிய பதவியை பறித்து கொண்டு அதை விட பெரிய பதவியை கொடுப்பார். சூப்பர்வைசரா இருக்கிறவரை மேனேஜர் ஆக்குவார், மேனேஜரா இருக்கிறவரை எம்டி ஆக்குவார், எம்டியா இருக்கிறவரை சேர்மன் ஆக்குவார். இப்படித்தான் சொல்ல முடியும். அதனால 10ல குரு பதவியை பறிப்பார் என்ற பொதுவான அமைப்புகளை எந்த கன்னிராசிக்காரன் நம்ப வேண்டாம். அதை விட மேலாக மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி 6-12ஆம் இடங்கள்ல வருகிறது. அற்புதமான பயிற்சி அது. சனி 7ஆம் இடத்திற்கு போய்விட்டாரே என்று நினைத்தாலும் 40 நாட்கள்ல ராகு 6ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். அது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம். என்ன நடக்கும்? எதிர்ப்புகளை அடக்கி ஆளலாம். எதிரிகள் அவங்க தான் ஒரு மாதிரியான நிலைமைகளை ஒரு கீழே இறங்கி போகக்கூடிய சூழல், உங்ககிட்ட அடிபணிஞ்சு வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். உங்களுக்கு பெருசா தொந்தரவுகள்லாம் இருக்காது. நினைத்ததை சாதிக்க முடியும். தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். வேலையில கொஞ்சம் நிம்மதி இருக்கும். வேலை போனா கூட கவலைப்படாதீங்க, வேலை மாற்றம் நன்றாகவே இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு, தூர இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். சிலருக்கு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து விடலாம், சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விடலாம் என்கின்ற ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் ஆசை வரும். 10ல் இருக்கிற குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார் இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்திக்கு போறது, ஒத்திக்கு இருக்கிறவங்க வீட்டை விலைக்கு வாங்குறது என்பது மாதிரியான முயற்சிகள்ல இறங்க ஆரம்பிப்பீங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாம ஒரு இயல்பான நல்ல மாதமாகத்தாங்க அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் இந்த மே மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போது இருக்கு. 9-12 கூடிய புதன் மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்திற்கு மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். அதே மாதிரி இப்போது லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல உச்சனாகி உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 6-8 கூடியவர்களுடைய பரிவர்த்தனை இந்த மாதத்திலிருந்து விலகி 9ஆம் இடத்திற்கு குரு போய் அப்படியே உங்களுடைய இதையும் பார்க்க போறார், ராசியையும் பார்க்க போறார். அடுத்தடுத்து எதுக்காக இதை சொல்றேன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் மெதுவாக உங்களை சுத்தி இருந்த ஒரு வலை அப்படியே விலகிறது மாதிரி உங்களை இயல்பா செயல்பட வைக்கிறதுக்கான அத்தனை கிரக பயிற்சிகளும் மிகப்பெரிய அளவில் நன்மையாக இருக்கின்றன. ராசிநாதன் உச்சமாக இருப்பது, ராசியை பாக்கியாதிபதி பார்ப்பது, 9-11 கூடியவர்கள் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது, அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசி புனிதத்தை அடைய போவது என சூப்பர் அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. 2025 பிறந்ததுலேருந்தே லேசா அப்படியே லேசா தான் விலகும். உண்மையில நான் அடிக்கடி சொல்லுவேன், கெடுதல் உடனே நடக்கும், நல்லது மெதுவாக தான் நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு அமைப்பாக மே மாதத்தை சர்வ நிச்சயமாக சொல்லலாம். மனைவியின் பேரில் தொழில் வைத்திருப்பவர்கள், மனைவியின் உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். கூட்டு தொழில் முன்னேறக்கூடிய தன்மை, நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அது சக்சஸும் ஆகும். எந்த தொழிலையும் இப்போது துளாராசிக்காரர்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்ல அமைப்புகள்லாம் வரும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. பணப்பிரச்சனைகள் தீரும். முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்தில் ஒரு நல்ல அமைப்பு. சட்ட ரீதியிலான போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதான தீர்வுகள் அல்லது நீங்க நினைக்கக்கூடிய முடிவுகள் வரக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்குதுங்க. மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கடன் நோய் தீர்ப்புகள், வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு, சாதகமாக முடியக்கூடிய தன்மை. இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், ரொம்ப நாளா வீடு கேஸில் இருக்கு, காடு கேஸில் இருக்கு, இந்த மாதிரி சொந்தக்காரர்களுக்குள்ளேயே கேஸ் போட்டுக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரிய முடியாம இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் துளாராசிக்கு இந்த மே மாதத்திலிருந்தே படிப்படியாக ஆரம்பிக்குதுங்க. நீங்க எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு துளாராசிக்காரர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை வெற்றி ஒன்றே உறுதியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையில நன்றாக இருக்கிறது இந்த மே மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை, ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். இது என்னங்கய்யா நல்லதுகளை செய்யுமா அப்படின்னு பார்த்தா, குரு எப்பவுமே உங்களுக்கு தீமையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி குரு 8ல் மறைகிறார்னா என்ன பண்ணுவார்? எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத தனலாபங்கள் போன்ற அமைப்புகளை தருவார். கடந்த காலத்தில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், யூக அமைப்புகள், நெட்டில் இப்படி காசை விட்டுட்டேன், அப்படி காசை விட்டுட்டேன், ஒருத்தன் ஏமாத்திட்டான், ஒருத்தனை நம்பினேன், அது ஆகிப்போச்சு இதாகிப்போச்சு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வருகிறது. ஏற்கனவே இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில
சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ஆக 2 சுபர்களும் ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க. அதே நேரம் தான் உங்க ராசிநாதன் ஜூன் மாசம் தான் நீச்சத்திலிருந்து வெளியே போறார். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நீச்சம் என்கின்ற அமைப்புல தான் இருக்கிறார். ஆக என்னதான் இருந்தாலும் எல்லாம் சரிதாங்க, இங்க ஒன்றும் நடக்கலையே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் என்பவன் தான் உயிர். ராசிநாதன் பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புல நம்ம எல்லா பக்கத்திலையும் நம்ம கையை போட்டு கட்டின மாதிரி அங்கே போக முடியாதபடி ஒரு தோற்றங்கள் இருக்கும். ஆயினும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் சர்வ நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. ராகு கேதுக்களுடைய இயக்கம் கூட 10ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் வந்தாலும் கூட அவர்களுடைய அந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற அமைப்பு பெரிய கெடுதல்களை செய்யாது. அதாவது சாதகமான இடத்திற்கு அவர்கள் ராகு கேதுக்கள் வரவில்லை என்றாலும் கூட சோதனைகளை தரக்கூடிய அமைப்பிற்கு வரல. ஆகவே எல்லாம் படிப்படியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதத்துல என்ன, வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான பலிதங்கள் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாடு வடக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள், மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்கள்ல செட்டில் ஆகக்கூடிய சில அமைப்புகள் நடக்கும். இனிமே திரும்பியெல்லாம் இந்தியாவுக்கு போக முடியாது, தமிழ்நாட்டுக்கு போக முடியாது, இங்கேயே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான், இன்னும் சில வருஷங்களுக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும்ன்ற மாதிரியான எண்ணங்களை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக செய்வார். அதிகம் செலவுகள் வரும். செலவுகள் வந்தாலும் கூட 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். செலவு பண்ணா கடன் வாங்கிலாம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு நாள் தான் கடன் வாங்கி செலவு பண்றது? வருமானமும் வரும், ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஒரு நிலையில எல்லா அமைப்புகள்லையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனமாகவும் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா 8ஆம் இடத்து குரு சில நேரங்களில் ஒரு அபரிதமான ஒரு இந்த அமைப்பையும் கொடுப்பார். எந்த அமைப்பு கொடுப்பார்? அதாவது செலவு அமைப்புகளையும் ஏராளமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதை தவிர்த்து வேற எந்த பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த மே மாதம் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாதமாக மே மாதம் ஆரம்பிக்குது. என்னங்க நடக்க போகுது? உங்களுடைய ராசிநாதன் இன்னும் 15 நாட்களுக்குள்ள 7ஆம் இடத்திற்கு மாதிரி உங்க ராசியவே பார்க்க போகிறார். மிகப்பெரிய யோகமான அமைப்புகள் இப்போது உண்டு. அதாவது பொதுவாகவே சுப கிரகங்கள் ராசிநாதனாகி அவர்கள் தன்னுடைய ராசியை பார்க்கும்போது நல்லவைகள் நடக்கும் என்பது உறுதி. ஒரு வருஷமாவே தனுசு ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரி, விபத்து போன்ற அமைப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. ஏதாவது ஒரு வகையில தனுசு ராசிக்காரர்கள் இந்த 11-12 மாதங்கள்ல பாதிக்கப்பட்டீங்க. என்ன பாதிக்கப்பட்டீங்க? கடனால பாதிக்கப்பட்டீங்க, நோயால பாதிக்கப்பட்டீங்க, எதிர்ப்பாலையோ, வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகள் இருந்தல, அது எல்லாமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மாறுகிறது. கொண்டாடக்கூடிய நல்ல மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக அமையும். சகல கிரகங்களும் இப்போது அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலையில வந்துருச்சு. என்னன்னா மே 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி 7ஆம் இடத்திற்கு போய் ராசியை பார்த்து புனிதப்படுத்த போகிறார். 11ஆம் இடம், ராசி, 3 இந்த 3 நல்ல முக்கிய பாவங்களும் புனிதப்படுத்த போவது பண விவகாரங்கள்ல நல்லவைகள், நல்ல அமைப்புகள் இதாகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எல்லா நிலைமைகள்லையும் பணவரவு இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். அதற்கடுத்து 4 நாட்கள்ல நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படியே 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இதுவரைக்கும் முயற்சிகள் பலிக்காமல் இருந்தவர்கள், எதிர்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு கலக்கங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே தானாகவே எதிரிகள் காணாது போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது அப்படியே மாறுதுங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வர இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். இவர்தான் கணவன் மனைவி என்பது 7ஆம் இடத்தின் குரு மூலமாக தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். எண்ணம் பலிக்கும். எதையும் செயல்படுத்த முடியும். எல்லாம் மே மாதத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாகும் என்கின்ற நம்பிக்கை இந்த மாத ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறது. தொழிலும் நல்லா இருக்குங்க. அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக மாதம். தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த மே மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்பதான் 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சிட்டாலே ஏதாவது ஒரு வகையில நீங்க செட்டில் ஆகக்கூடிய சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது விதிங்க. மே மாதத்திலேருந்து அப்படியே ஆரம்பிக்கும். போன மாதத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது சில அடையாளங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நடக்காது. யாராவது ஒருத்தரோ எல்லாத ஒரு தொழில் முறையோ அறிமுகமாயிருக்கும். படிப்படியாக சிக்கல்கள்லேருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஐயா இது வரைக்கும் 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தார், 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கிற குரு 10 பார்ப்பார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இதுவரைக்கும் தொழில் நன்றாக இல்லாத இருந்தவங்க,
கடந்த 7 வருடம் அல்லது 5 வருடமாக தொழிலே இல்லை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தவங்க, வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, விவசாயம் நல்லா இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தொழிலில் வந்து எந்த நிலைமையிலையும் ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக தொழில் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் புது கடன் வாங்குவீங்க, வாங்கணும் நல்லதுதான், வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க. 6ஆம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது வளர்ச்சிக்கான ஒரு தொழிலை டெவலப் பண்றதுக்கு, புது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்குன்ட்டு உண்மையான தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடனை வாங்கினா கட்ட முடியுங்களா? கண்டிப்பா கட்ட முடியும். ஒரு பக்கம் 10ஆம் இடத்தை பார்த்து அவர் சுபத்துவப்படுத்துகிறார் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாரு? ஒரு பக்கம் கடனை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல இப்போது அவர் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். ராகு அப்படியே இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கீழ் ராசி என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த ராசிக்கு வந்து விடுவதால் சுயமாக இயல்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் உங்களுடைய ராசிநாதனாக சனிக்கு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வந்துருது. அதுவும் பெரிய அளவுல நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இதுல கஷ்டப்பட்டேன், அதுல கஷ்டப்பட்டேன், குடும்பம் நல்லா இல்ல, மனைவி நல்லா இல்ல, கணவன் நல்லா இல்ல, புள்ள பேச்சு கேட்கல, பிள்ளையால தொல்லை, நானே வந்து கடன்ல போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கே உடம்பு சரியில்லாம போயிடுச்சுட்டு இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் கடந்த 7 வருடங்களாக அனுபவித்து விட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே வந்துருங்க. தைரியமா இருக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கிணங்க ஒரு நல்ல விதமான தன்மைகளை நீங்களே உணரக்கூடிய அமைப்புகள் தான் கண்டிப்பா வரும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நன்மைகள் மட்டும் நடக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய அளவிற்கு தான் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அடிக்கடி நான் சொல்ற மாதிரி சோசியல் மீடியாவில் அதிகம் ராசி பலன்கள் பார்க்கப்பட்டது கும்பராசி தான். கடந்த 2-3 வருஷமா அவங்கள போட்டு பிச்சு எடுத்துருச்சுன்றதான் உண்மை. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சனியை நம்பாதவர்கள், ஜோதிடத்தை நம்பாதவர்கள், தெய்வத்தை நம்பாதவர்கள், தன்னை மட்டுமே நம்புவேன், நான் அப்படியாக இப்படியாக்கன்னு சொன்ன எல்லாரையும் ஜென்மச்சனி அசைச்சு பார்த்துருச்சு. அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடந்த கால கனவுகளை, கடந்த கால அமைப்புகளை பற்றி பேசவே வேண்டாம். நிகழ்காலம் இனிமேல் நல்லா இருக்கு. மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் சந்திப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 7-8 வருஷமாகவே குரு பகவான் 7-8 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும் உங்கள் ராசியை பார்க்கவே இல்லை. போனதை 9ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க ராசியை பார்த்துருப்பார். அதற்கப்புறம் குரு உங்களை ராசியை பார்க்கவே இல்லை. ராசியில் குரு இருந்தார். ஆக ஒரு 7-8 வருஷம், ஒரு 9 வருஷம் 10 வருஷமாகவே குரு ராசியை பார்க்காத நிலைமை கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தது. அதனாலேயும் தொல்லைகள் இருந்தது என்பதுதான் உண்மை. இப்ப பாருங்க, இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 வருடங்களாக 7-8 வருடங்களாக உங்களுடைய ராசியை பார்க்காத குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்க போகிறார். இந்த ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது பெரிய தீராத பிரச்சனைகள், தீராத நோய்கள், தீராத கடன்கள் போன்ற மனதை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அப்படியே நீக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியாக ஒரு ராஜபாட்டையை விரித்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இப்போது படிப்படியாக கும்பராசிக்காரர்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஐயா, இன்னும் 7 சனி முடியலையே, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஜென்மச்சனியோட 7 சனி முடிஞ்சதா தான் கணக்கு. ஜென்மச்சனியில் பட்ட அடி வந்து உங்களுக்கு இனிமேலாம் யாரும் வந்து கொடுக்க போகிறதில்ல. அடுத்த அஷ்டமச்சனி வரும்போது தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். ஆக போனது எது கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பணங்காசை கண்ணில் பார்க்க முடியும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், கல்யாணம் நடக்கும், புள்ள பிறக்கக்கூடிய அமைப்புகள்லாம் 5ஆம் இடத்தின் மூலமாக வந்துடுது. அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருந்த எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்குது. படிப்படியாக முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஐயா, ராகுகேது பயிற்சி 2ஆம் இடத்துக்கு ராசியிலே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில சனிய மாதிரி வந்து ராகுகேதுகள் பெரிய அளவில் இது கொடுக்கறதில்ல, துன்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஈர்ப்பு விசையை கொண்ட சனி தான் வந்து அதிகமான தொல்லைகளை கொடுப்பாரே தவிர ராகு கண்டிப்பாக இல்லை. ஆகவே எதையும் நல்ல விதமாக நடத்த முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சமாளிக்கும் திறமை, தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இந்த மாதம் வந்து 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறதுல அவர் பெரிய யோகத்தை செஞ்சிட மாட்டாருங்களே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. 8, 10 இந்த 2 இடங்களை அவர் பார்க்கறதே மிகப்பெரிய யோகம். 8, 10, 12 3 இடங்களை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய இடம். ஆக என்ன நடக்கும்? மே மாதத்திலிருந்து
தூர இடங்களுக்கு போய் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மே மாதத்திற்கு பிறகு படிப்படியாக அந்த பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், வெளிநாட்டிற்கு கண்டிப்பாக போக முடியும். ஏற்கனவே வெளிநாட்டில் போய் சிக்கலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள், விசா சிக்கலாயிடுச்சு, பாஸ்போர்ட் சிக்கலாயிடுச்சு, நான் திருப்பி வரணும் போல தெரியுது, அல்லது அந்த விசாவை கேன்சல் பண்ணுறாங்க, இந்த விசாவை கேன்சல் பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்ட் முடியுது, இந்த கான்ட்ராக்ட் முடியுது என்கின்ற மாதிரியாக என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே தான் இருப்பீங்க, திரும்பி இங்கே வரமாட்டீங்கன்றதுக்கான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்குமே வேலை நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வேலை இந்த மே மாதத்தின் இறுதியிலிருந்தே கிடைக்கும். இந்த மாதத்திலிருந்தே ஒரு கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகிறது, வேலையே இதிலிருந்து கிடைக்கிறது, வேலை போனாலும் புதிய வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து அப்படியே ராகு கீழே இறங்கிடுறார், 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஜென்மச்சனியில் அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசியில் 2 கொடுமை 2 இருக்குது, ஒன்று சனி, ஒன்று ராகு. இந்த 2 கொடுமைகளில் ஒரு கொடுமை அப்படியே கீழே இறங்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதம் 18ஆம் தேதி நடக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் பெருசாலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பெரிய அளவுகள்லாம் சோதனைகள் இருக்காது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். எல்லாம் வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். ஆனால் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளுக்கான ஆரம்பம் இந்த மே மாதம் இருக்குங்க. யாரையும் நம்பிட வேண்டாம். நண்பர்களை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், அல்லது பெண்களால் மனத்துன்பம், ஆண்களால் மனத்துன்பம் என்பது மாதிரியான எதிர்பாலினத்தவரின் ஈர்ப்புகள், அதன் மூலமான அமைப்புகள், நமக்கு என்ன பிடிக்காதோ அதை மற்றவங்க செய்கிறது என்பது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் மீனராசிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகள், அதைவிட நல்லவர்கள் என்பதால் எதையும் கடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தாலும் கூட எல்லாமே மாதத்தின் இறுதியில நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சுபங்கள் இருக்கக்கூடிய, அசுபங்களை விட சுபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம்